தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ள கூட்டணி ஆட்சி குரல் இது தொடர்பாக இது தமிழகத்தில் சாத்தியமா? இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வைக்கப்பட்ட ஒரு புதிய செக் மேட்டா என்பது தொடர்பாக இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்களிடம் கேட்கலாம். பெருமாள்மணி சார் வணக்கம். இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் இரண்டு அணிகளிலுமே அந்த கூட்டணி அரசு என்ற அந்த குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. இது வெளிப்படையாக அந்த கூட்டணிகளின் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த குரலின் அந்த ஓசையை மறைக்க முடியவில்லை. அது தொடர்ந்து ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இன்றைய சூழ்நிலையில் இந்த இரண்டு கூட்டணிகளுக்குமே போட்டியானது மிக கடுமையான ஒரு போட்டி சூழல் உருவாகி இருக்கிறது தான் இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு முன்பாகவே இதுவரை தமிழக அரசியல் வரலாறு காணாத அளவுக்கு இந்த பிரச்சார பயணம் இருதரப்பிலுமே தொடங்கியிருக்கிறார்கள். இவர் ஓரணியில் தமிழ்நாடு, அவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தொடங்கி விட்டார்கள். அடுத்த மாநாடு அறிவிப்புகளை விஜய் உள்ளிட்டோர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் ஒரு புறம் களப்பணியை அவர் தொடங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி அரசு என்பது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஒரு வேளை போனால் அந்த கூட்டணி அரசு என்பது இனிமேல் தவிர்க்க முடியாததாகி வருமா என்பது தான் உங்கள்கிட்ட முதல் கேள்வியை நான் கேட்குறேன். இல்லை, தமிழ்நாடு இது வரைக்கும் வாக்களித்த விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ ஏறக்குறைய 1977 முதலிடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது அப்படின்னா, ரெண்டாவது இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கு. முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் ரெண்டாவது இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கு. இதற்கு மாற்றாக மூன்றாவது அணி அது இதுன்னு ஒரு சில நேரங்களில் முயற்சி பண்ணியிருந்தாலுமே கூட இதுவரைக்கும் அதுதான் நிலைப்பாடாக தமிழக மக்கள் அப்படி தான் எடுத்திருக்காங்க. திமுக வேண்டான்னு நினச்சா அவங்க அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அஇஅதிமுக வேண்டான்னு நினச்சா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. ஆக அப்படி பார்க்கிற பொழுது அதில் வெவ்வேறு விதமாக அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். மிக பயங்கரமாக தோற்ற காலகட்டங்களும் இருக்குது. 1% வெற்றி வாய்ப்பை இழந்த காலகட்டங்களும் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் என்ன ஒரு விஷயம் என்றால், தமிழகத்தின் இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக இந்த தேர்தலில் இருக்குது. ஒன்று, திரைத்துறையில் அரசியலில் மாபெரும் ஆதிக்கத்தை செலுத்தியவர்களுடைய சகாப்தம் 2021 தேர்தலில் நிறைவு பெற்று விட்டது. ஐயா எடப்பாடியாராக இருக்கட்டும் அல்லது ஐயா முதல்வர் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஏனென்றால் அதற்கு முன்பு ஒரு 40-50 ஆண்டு காலம் திரைத்துறையை சார்ந்த ஆளுமைகள் தமிழக அரசியல் களத்தை முன்னின்று வழிநடத்தி வந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஐயா ரஜினி வருவதாக சொல்லிவிட்டு அவர் வராமல் போய்விட்டார். ஆனால் இந்த தேர்தலில் ஐயா விஜய் அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த இடத்துல ரஜினி இடத்த விஜய் அந்த அளவுக்கு மாசு அவருக்கு இருக்கா சார்? ரஜினி அளவுக்கு விஜய்க்கு பெரிய அளவில் மாசு செல்வாக்கு பல தரப்பு மக்கள்கிட்ட இருக்குதா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? அதற்கு முன்னால் அவர் எந்த குரலுமே கொடுக்கல. அவருடைய திரைப்படங்களில் அவருடைய திரைப்பட பிரச்சனைகளுக்கு ஒட்டி இந்த காவலன் படத்தில் இருந்து சில திரைப்படங்கள் இந்த மெர்சல் படத்தை ஒட்டி அவருக்கு இந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு இதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த அரசியல் தீவிரம் வருது. ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை. 96 அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த 91-96 ஒரு பெரிய அந்த ஆட்சி ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இருந்ததாக விமர்சிக்கப்பட்டு கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அதுக்காக பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்கள்லாம் போய் அந்த ஒரு ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு குரலை கொடுத்தாரு ரஜினிகாந்த். அதுபோல் விஜய் அவரோட டிஃபென்ஸ் அவரை தற்காத்துக் கொள்வதற்கே அவர் குரல் கொடுக்க முடியல. இப்போ அடுத்தடுத்து அவருடைய மீட்டிங் விக்கிரவாண்டியிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரமானது, அரை மணி நேரமானது, 10 நிமிஷமானது, இப்பொழுது 3 நிமிஷமாகி விட்டது. ஒரு பெரிய அஜித்குமார் லாக்அப் மரண விவகாரத்தில் எவ்வளோ கோபாவேசமாக அந்த மக்களோட அந்த 24 லாக்அப் மரணங்கள் தொடர்பாக அவருடைய பேச்சு பெரிய அளவில் ஒரு வீச்சாக மக்கள் மத்தியில் ஈடுபட்டதாங்கிற ஒரு விமர்சனம் எழுந்ததுனால அந்த கேள்வி கேட்குறான். ரஜினி அளவுக்கு விஜய் அந்த வீச்சை உருவாக்குறாரா உண்மையிலே? இல்லை, அவர் ஐயா ரஜினி அவர்கள் அவருடைய உரைகள் அரசியல் தளத்திலும் சினிமா தளத்திலும் பல்வேறு அதிர்வுகளை வெவ்வேறு காலகட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா ரஜினி ஒரு மிக நன்றாக ஆர்டிகுலேட் பண்ணி மேடை பேச்சை பேசக்கூடிய ஒருவர். இப்போது கூட சு வெங்கடேசன் அவர்களுடைய நாவல் விழாவில் அவருடைய நாவல் அவர் மிகச்சிறந்த மேடை உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் அவர் களத்துக்கு வரலையே. இவர் களத்துக்கு வந்துட்டாரே.
அவர் மன்றம்னு சொன்னார், ஆனால் அதை கட்சியாக ஆரம்பிக்கவில்லை. அவர் வந்து எந்த மாவட்ட செயலாளர்கள், நீங்கள் ஐயா ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு கூட நீங்கள் வந்து ஐயா போயஸ் கார்டனில் பேட்டி கொடுக்கும்போதோ இல்லை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கும்போதோ ஏதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயா ரஜினி அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட அப்படியாப்பட்ட ஒரு இது இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன மேடையில் கூட அவர் தனியாக அமர்ந்திருந்து தான் வந்து சொன்னார் இல்லைங்களா? ஆனால் ஐயா விஜய் அவர்கள் நிர்வாகிகளை நியமித்து விட்டார். மேடையை அரசியலுடைய மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் என்னன்னா, நீங்கள் மேடையை உங்களுடைய களத்தை சகாக்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்ல. அதை இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் செய்கிறார்கள். ஆக இவர் களத்துக்கு வந்து விட்டார். ஐயா ரஜினி அவர்களுடைய உரைகள் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட அவர் களத்துக்கு வரவில்லை. ஆக இந்த 2021-26 தேர்தல் இவ்வளவு சீக்கிரமாக இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுவதற்கும் ஒரு இடத்துல ஐயா விஜய் அவர்கள் இன்னும் நிதானம் காட்டுகிறார். ஆனால் தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட இருவரும் கழகங்களும் இன்றைக்கு களத்தில் சென்று இவ்வளவு நீங்கள் குறிப்பிட்டதை போல 9 மாத காலங்களுக்கு முன்னால் சென்று களத்தில் ஏறக்குறைய அவர்களுடைய பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இதற்கு எல்லாம் மிக முக்கியமான காரணம் ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் இருத்தலும் தான். சரி, ஒருவேளை இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய கட்சிகள், இவங்களை தாண்டி இன்னொரு கட்சி வரட்டும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற சிறு சிறு கட்சிகளோ அல்லது தேசிய கட்சிகளோ, ஏன்னா தேசிய கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது, அவர்களோ கூட ஐயா விஜய் என்ன சொல்றாரு, நான் ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்றாரு. அப்ப இந்த சலசலப்புகள் எல்லாம் அவர்கள் விஜயை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான ஒரு கூட போகலையே தரும் ஒரு கட்சி கூட விஜய் திரைமறைவில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது.